ஏய், என்னடா எங்க அக்கா பார்வதி அக்காவ அணியாம இந்த பெண் சிங்கத்தை இப்படி மண்டியிட வச்சு சாரி கேட்க வச்சிட்டீங்களடா. உங்களுடைய துணிகளை கீழே வைத்ததுக்கு மிக சாரி. ரொம்ப நன்றி. Thank you so much. That's really sweet. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஊன சாப்பாட்டை தாண்டா அடிக்கிறீங்க. நான் என்னமா மத்தவங்க சாப்பிடாம இருந்து கஷ்டப்படுவாங்கன்னா சாரி கேட்கல, எனக்கும் பசிக்கும்ல, அதனால தான் நான் சாரி கேட்கிறேன். சாரி கிடைக்கல, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் ஒரு டெசிஷன் வரேன்னு வெச்சுக்கோங்க. இவங்க சாப்பாடு வச்சுதான் எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. கனி கிட்ட பார்வதி சாரி ராஜமாதா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது என்ன ஏது, எதனால இவங்க சாரி இவ்வளவு மூர்க்கமா கேக்குறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு காலையிலே பார்த்திருந்தோம் கனிக்கும் பார்வதிக்கும் பயங்கர சண்டை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலர்ஸ்க்கு கனி போயிட்டாங்க, கேப்டனா பிரவீன் ராஜ் மாறிட்டாங்க. நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்வதி இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணோம், கனி போனட்டாவே தலையா இருந்தே கேட்கல இல்ல, அது பெரிய தலைக்கு ஏறிக்கிட்டு அவங்கள பொதுவா இருக்கிறதுனால பார்வதி எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்ப சூப்பர் டீலர்ஸ்க்கு போனவனே அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பார்வதியை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பார்வதியோட கணக்கு வேற, கனியவும் வச்சு செய்யணும், தலை பிரவீன் ராஜையும் வச்சு செய்யணும். ஏன் அப்படின்னம்னா, தலை பிரவீன் ராஜ் கேப்டன் ஆனவனே சர்டைன் ரூல்ஸ் போட்டாங்க. ரூல்ஸ் போட்டது மட்டும் இல்லாம தனியா பார்வதியை கூப்பிட்டு, பார்வதி சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வாக்குவாதம் போச்சு. அதுவும் அவங்க சொல்ற வேலையை நீங்க கேட்கலனா அதுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் தருவேன், உங்களை எங்கேயுமே நகர வர மாட்டேன், குறிப்பிட்ட இடத்துல இருக்க விடுவேன் அப்படின்னோடனே பார்வதி ஓ எங்களுக்கே கால் கட்டா, எங்களுக்கே டார்கெட்டா அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் நீ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண முடியும், எனக்கு அதிகாரம் இல்லாம ஏதாவது வேலை சொன்னா மட்டும்தான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படி பிரவீன் ராஜ்ல சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப யாரோ எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு பார்வதி அதை எடுத்துட்டு வா, பார்வதி இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு பிரவீன் ராஜ் கேப்டன் ஆனவனே சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல கனி தன்னோட ட்ரெஸ் ஏற்கனவே தளர் ரூம்ல இருக்காங்களா, அங்க இருந்து பார்வதி ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்வதி எடுத்துட்டு இந்தா அப்படின்ட்டு டீலக்ஸ் ரூமுக்கு வாசல்லே தூக்கி போட்டு வந்தாங்க. அதுலயும் கனி கையில தான் வாங்க வந்தாங்க, இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஆனா இத பார்த்துட்டு கனி பயங்கரமா கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு நியாயமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு இப்படி அநியாயமா நடந்துகிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எனக்கு சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு தர்ணால ஈடுபட்டாங்க. இப்ப தர்ணால கிட்டத்தட்ட கனி வெற்றி பெற்றுட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா, பார்வதி அவங்களும் தர்ணால இருந்தாங்க, நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு. பிரவீன் ராஜ் அது கூலா இங்க பாருங்க, இங்க ஒன்னும் பெருக்கவே இல்லை, அதுக்கு மேல நீங்க துணியை வச்சீங்கன்னா துணியெல்லாம் அழுக்காகும்ல அப்படின்லாம் சொல்லி பாக்குறாங்க. பார்வதி அடங்காம அதெல்லாம் சாரி கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கனி இந்த இடத்துல பயங்கரமா சிந்திச்சு பார்வதி இதுக்கு முன்னாடி எப்ப அடங்கினாங்க, எப்ப சாரி கேட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா, வீடே நாங்க சாப்பிட மாட்டோம் உண்ணாவிரதத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப பார்வதி கார்டன் ஏரியால வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்க. அப்பனா அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு கனி நைஸா சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க எனக்கு சாரி கேட்கலாம் அப்படின்னம்னா நான் இப்ப சப்போஸ் சாப்பிடாம இருந்தோம்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல பார்வதி ஐயோ நம்ம வீக் பாயிண்ட் எல்லாம் கை வச்சுட்டாங்க. போன டைம் டீலக்ஸ் ரூம்ல இருந்தோம், சாப்பாடு வராட்டாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சமாளிச்சு கொஞ்ச நேரம் இழுத்தோம், இப்ப சாப்பாடு வரலன்னா எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்னமோ அக்கறையில மத்தவங்க சாப்பிடாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சாரி கேட்கல, தனக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்காதே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, அதுவும் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க சாப்பிட்டாதான் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சாப்பாடே செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கல, இது பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு பார்வதி சரி எப்ப பார்த்தாலும் சாப்பாடுலயே அரசியல் பண்றது, சாப்பாடுலயே பிரச்சனை பண்றது, சரி இப்ப என்ன சாரி தானே கேட்கணும், சாரி ராஜா மாதா அப்படின்ட்டு நான் சாரியை அவங்க கேட்டாங்கன்னு டெலிவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்றேன்ட்டு கடைசியில பெண் சிங்கத்தை இப்படி மண்டி போட வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் பார்வதி புலம்பிட்டு போனாங்க. எனக்கு என்னமா பார்வதியை எந்த விஷயத்துல மடக்குறாங்களோ இல்லையோ, சாப்பாடு விஷயத்துல மடக்குறது, சாப்பாடு விஷயத்துல பார்வதி வீக் அப்படிங்கிற மாதிரி அது மத்தவங்க சாப்பிடாம இருந்து அவங்கள வீக் ஆக்குறதும் சரி, பார்வதிக்கு சாப்பாடு போடாம வீக் ஆகும் அந்த மைனஸ் நல்லா கனி தெரிஞ்சு வச்சுட்டு இந்த பேட்டில்ல கனி வின் பண்ணிட்டாங்க, பார்வதி சாரி கேட்க வச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? பார்வதி என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் சாப்பாடு விஷயத்துல நல்ல பிள்ளைய பணிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பார்வதி தன்னோட பர்சனலுக்காக சாரி கேட்டாங்க, தனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும் அப்படிங்கறதுக்காக சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், கனி நல்லாவே பார்வதியை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுல வின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன கருத்து தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.